அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பாவா பார்த்தேன், பாவா உங்க லட்டு வீடியோ பார்த்தேன். அட இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க. கோபி சுதாரோட இந்த திருப்பதி லட்டு சம்மந்தப்பட்ட வீடியோ வெளியாயிருக்கு. அந்த வீடியோ அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்காக போஸ்ட் கார்டெல்லாம் போட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே ஏற்புடையது தான். ஆனால் இப்போ அந்த வீடியோ இல்லை அவங்களோட சேனல்ல. இணையம் முழுக்க அந்த வீடியோ பல மடங்கு பெருகி இருக்கிறது. இப்போ சில முக்கியமான கேள்விகள் இந்த யூடியூபர்கள்ட்ட கேட்கப்பட வேண்டியிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபி சுதாகர் அப்படின்ற இந்த ரெண்டு பேர் யார்? இந்த ரெண்டு தனிநபர்கள் யார்? டிவியில் ஒரு நிகழ்ச்சிக்காக வாய்ப்பு கேட்க போறீங்க, அங்கே உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. அங்கேருந்து நீங்கள் மீண்டு நகைச்சுவை உலகின் முடிசூடா மன்னர்களாக இணையத்தில் நீங்கள் வலம் வர்றீங்க. வீழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து எழுந்தவர்கள் அப்படின்னு தமிழக மக்கள் உங்கள் மேலே அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அதிக பாசத்தெல்லாம் பொழிகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள், அவமானத்திலிருந்து எழுந்து வந்த நீங்கள் எத்தனை வீடியோவில் எத்தனை தலைவர்களை அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள்? 2 மாநிலங்களை கட்டி ஆளும் ஒரு ஆளுநர் பதவியில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், உலகம் கொண்டாடும் ஒரு உன்னத கலைஞரான திரு கமலஹாசன் அவர்கள், நவீன தமிழ் உலகின் பேச்சாற்றலில் இவரை மிஞ்ச ஒரு ஆள் இல்லை, சாமானியனுக்காய் சமர் செய்ய இவரை விட்டால் வேற ஆளே இல்லை, போற்றி புகழப்பட வேண்டிய புகழப்பட்டு கொண்டிருக்கும் புகழப்பட போகிற தலைவரில் ஒருவரான திரு வைகோ அவர்கள். மேடை பேச்சுல இவரோட வீச்சோட ஆற்றல் ரொம்ப பெருசு. அப்படி ஒரு மேடை பேச்சால் மக்களை வசீகரிக்கும் திரு சீமான் அவர்கள். சின்ன வயசுல இருந்து அரசியல்ல இருந்து மாபெரும் கழகத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கும் தற்போதைய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எத்தனை பேரை நீங்க நகைச்சுவை பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேரை நீங்கள் பகடி செய்திருக்கிறீர்கள். அதெல்லாம் பண்ணித்தான் நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை ஒருத்தவங்க அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து நீங்க மீண்டு வந்தப்போ அந்த அவமானம் எங்களை பாதிச்சுதுன்னு நீங்க சொல்றீங்க. இந்த தலைவர்களை எல்லாம் ஒவ்வொருத்தர் இல்லைங்க, ஒரு கூட்டமே அவங்களை கொண்டாடுது. அப்படி கொண்டாடப்படக்கூடிய மக்களின் தலைவர்களை நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? உருவகேலி செஞ்சிருக்கிறீங்க, அவமானம் செஞ்சிருக்கிறீங்க. அவர்களை கொள்கை ரீதியாக நீங்கள் விமர்சனம் செய்தால் அவர்கள் கொள்கை ரீதியாக உங்களுக்கு பதிலளித்திருப்பார்கள். அவர்களை பகடி செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நாங்க பாடி செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு? அந்த தலைவரோட புகழ் குறைஞ்சு போச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கான பதில் நான் சொல்றேன். உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஒரு தலைவரை ஃபாலோ பண்றேன். அந்த தலைவரோட வீடியோவை போய் நான் பார்க்குறேன். அந்த வீடியோவோட கமெண்ட்ல உங்க மூஞ்சி போட்டு நீங்க அந்த தலைவரை இமிட்டேட் பண்ணதை வச்சு இந்த தலைவரை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. யார் இவங்க போட்டோ ஏன் தலைவர் போஸ்ட்ல வருது அப்படின்னு நான் பார்க்கறேன். அப்படின்னா இவங்களுக்கு இதுதான் வேலை. பெரிய தலைவர்கள்லாம் கிண்டல் பண்ணி போடுவாங்க. ஏன் கிண்டல் பண்ணி போடுறாங்க? இவங்களுக்கு என்ன கருத்து முரணா? இவங்க என்ன நமக்கு எதிர்கட்சியா? எதிர்கட்சி பண்ண வேண்டிய வேலையை நீங்க ஏன் செய்றீங்க? ஒரு அரசியல் நிகழ்வை நீங்க கிண்டல் பண்றீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அரசியல் நிகழ்வு அத்தனையும் நீங்க கிண்டல் பண்ணியிருக்கணும். ஒட்டுமொத்தமா தொடர்ந்து அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நாங்கள் கிண்டல் பண்றோம், நாங்கள் அரசியல் நையாண்டி தான் செய்கிறோம் அப்படின்னு உங்க ஜானரை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்க பண்ண கிடையாது. லட்டு விவகாரத்துக்கு வருவோம். லட்டு விஷயம் பல பேரோட நம்பிக்கை. இது ரேஷன் கடையில கொடுக்கப்படுற ஒரு பொது விநியோக பொருள் கிடையாது. இதை நீங்க பொதுப்படையா விமர்சனம் பண்றதுக்கு, இது ஒரு நிர்வாகத்துக்குள்ள ஒரு தேவஸ்தானத்துக்குள்ள வழங்கப்படுற ஒரு பிரசாத பொருள். அந்த பிரசாத பொருள் யாருக்கு வேணுமோ அவங்க போய் பணம் கட்டி அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரசாதம் வாங்குறவங்களுக்கும் பிரசாதம் கொடுக்குறவங்களுக்கும் பிரச்சனை. உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அந்த பிரசாதம் சாப்பிடுபவர்களின் நம்பிக்கையை கேள்வி கேட்க நீங்கள் யார்? நீங்க இந்த நம்பிக்கையை கிண்டல் பண்றீங்க, இந்த நம்பிக்கையை விமர்சனம் பண்றீங்க, இப்படி ஒரு கண்டென்ட்டை எடுத்து போட்டுறீங்க. நான் சாரின்னு சொல்லிட்டு வீடியோ டெலீட் பண்ணிட்டு போயிருங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்க உங்க தப்பை உணர்ந்துட்டீங்க. ஓகே, இதுதான் தமிழர் அறம், சரி ரைட்டு, ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா இந்த வீடியோ திருப்பி பரப்பப்படுது. ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் இந்த வீடியோவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, அப்ப நீங்க அந்த கட்சியை சார்ந்தவரா அப்படிங்கிற கேள்வி எழுதுல. இப்போ அரசியலை பேசணும், லட்டு விவகாரத்தை பேசணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். சினிமா விஷயத்துல இந்தியன் 2-வை நீங்க எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணீங்க? இந்தியன் 2-வை இவ்வளவு கலாய்க்கிறீங்கல்ல. இந்தியன் 2க்கு முன்னாடி வந்த அத்தனை படங்களை ஏன் கலாய்க்கல? இந்தியன் 2க்கு பின்னாடி வந்த அத்தனை படங்களை ஏன் கலாய்க்கல? நீங்க சினிமா ரோஸ்ட் தான் பண்றீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வெளியாகும் அத்தனை சினிமாவையும் நீங்க ரோஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு குறிப்பிட்ட ஒரு படத்தை மட்டும், குறிப்பிட்ட ஒரு நடிகரை மட்டும் நீங்கள் விமர்சனம் செய்வது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும்? இப்ப எதுக்குடா தேவையில்லாம இந்த கேள்வியெல்லாம் எங்களை பார்த்து கேட்கற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்க சப்ஸ்கிரைபர் துணைன்னு போடுற உங்களோட சப்ஸ்கிரைபர்கள்ல ஒருத்தன் தான் நானும். எனக்கும் உங்க வீடியோலாம் பிடிக்கும், எனக்கும் உங்க வீடியோலாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க எந்தெந்த விஷயத்த நார்மலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ் சமுதாயம் மிக பெரும் இலக்கிய தொன்மை வாய்ந்தது. அந்த தமிழ் சமுதாயத்தோட தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் நகைச்சுவை.
அந்த நகைச்சுவை இன்னைக்கு கடைசியில யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு டைம் லைன்ல போய்கிட்டு இருக்கு. இந்த டைம் லைனை ஒரு 50 வருஷம் கழிச்சு திருப்பி பார்க்கும்போது 2024 இந்த டைம்ல யாருப்பா தமிழ்நாட்டில் நகைச்சுவை பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த நகைச்சுவையை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அதுல தமிழ்நாட்டோட அடையாளமா என்ன வெளிப்பட்டிருக்கும்? அவர்கள் தலைவர்களை கிண்டல் செய்தார்கள், திருவள்ளுவரை கிண்டல் செய்தார்கள், அவர்கள் மக்களின் மத நம்பிக்கையை கிண்டல் செய்தார்கள். இந்த மாதிரி விஷயம் வெளிப்படும். திருப்பதி லட்டை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறீங்க, அதை பற்றி எல்லாரும் பேசுனதுனால நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறது ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னா மற்ற விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்களா? பஞ்சாமிர்தத்தை பற்றி பேசுவீங்களா? அழகர் கோயில் தோசையை பற்றி பேசுவீங்களா? ஐயப்பன் கோயில் அரவணையை பற்றி பேசுவீங்களா? தர்காவில் இருக்கக்கூடிய அந்த நோன்பு கஞ்சியை பற்றி பேசுவீங்களா? கிறிஸ்மஸ் கேக்கை பற்றி பேசுவீங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறீங்க அப்படின்னா அதோட ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. தமிழ்நாட்டோட மிக முக்கியமான கிரியேட்டர்ஸ்ல ஒருத்தரா உங்களை தமிழக மக்கள் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஹிப்ஹாப் தமிழா ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஒரு கம்யூனிட்டியா தான் நம்ம பில்ட் ஆக முடியும். ஒரு கம்யூனிட்டிக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நம்ம அறுவடை செய்ய முடியும். கிராமத்து திருவிழால குடிச்சிட்டு வர்ற மாதிரி எல்லாம் உங்க வீடியோல நீங்க காட்டுறீங்க. இதை நீங்க எப்படி நார்மலைஸ் பண்ணுவீங்க? குடிப்பதே தப்பு, குடிமகன் பாவம்னே திருப்பி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றீங்க, குடிக்கிறத நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது உங்களோட வீடியோவுக்கு என்ன கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நீங்க என்ன கண்டென்ட் வேணாலும் போடுங்க, அதை எப்படி வேணாலும் நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஆனா என்னுடைய குறைந்தபட்ச ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கொண்டாடும் ஒரு முக்கிய கிரியேட்டரா இருக்கக்கூடிய நீங்க பகுத்தறிஞ்சு தமிழக மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு, நம்ம கொடுக்குற விஷயத்தான் மக்கள் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க, பல லட்சம் மக்கள் கன்சியூம் பண்றாங்க. அந்த பொறுப்புணர்வோடு கொஞ்சம் பொறுப்பா வேலை செய்யுங்க. இப்போ இதே நான் ஒரு 4 பேரோட சேர்ந்துக்கிட்டு பணம் வாங்கி படம் எடுத்து ஏமாத்துவோர் பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். அப்ப அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு உங்களோட விளக்கம் இருக்கும், நீங்க ஏன் ஏமாந்தீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதனால உங்க அந்த பணம் உங்க கையை விட்டு போச்சு, அதை நீங்க திருப்பி கொடுக்க என்னென்னலாம் திட்டம் வச்சுருங்கன்னு உங்க மனசுக்குள்ள இருக்கும். ஆனா அது எதுவுமே தெரியாம வெளியே இருக்கக்கூடிய 3வது நபரான நான் உங்களை விமர்சனம் பண்ணா அதை நீங்க ஏத்துக்கிட்டுருவீங்களா? கார்த்தியை விமர்சனம் பண்ண பவன் கல்யாண கேள்வி கேட்கிறோம், அதுல தப்பே கிடையாது. அரசியலமைப்பின்படி அது தப்பு. எப்படி இவர் ஒரு செக்யுலர் நாட்டில் இருந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக சனாதனத்துக்காக பொங்கி எழலாம், ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறவர் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். மக்களின் நம்பிக்கை அப்படின்னு பவன் கல்யாண் பயன்படுத்தின வார்த்தை தான் இங்க நமக்கு முக்கியம். இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சம் மக்களோட நம்பிக்கை அந்த பிரசாதம். அதை குறித்து கேள்வி பண்றதுல என்ன இருக்கு? யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியமா? இது லட்டு மட்டும் கிடையாது, இதேதான் உலகநாயகனுக்கும். அவர் நடிக்காத படங்களா? அவரை பத்தி தொடர்ந்து விமர்சனம் பண்றது, அவர் கையில டாய்லெட் பிரஷோட இருக்கிற மாதிரி போடுறது, ஏன் உங்க வீடுகளில் டாய்லெட்டுகளே கிடையாதா, நீங்கள் டாய்லெட்டை சுத்தம் செய்வதே கிடையாதா அப்படிங்கிற கேள்வி திருப்பி வரும்ல. அரசியல் தலைவர்களை நையாண்டி பேசுகிறீர்கள். இன்னைக்கு தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல தலைவர்களை நீங்க இப்படி பேசி இருக்கிறீங்களே, வரக்கூடிய இளைய சமுதாயம் அந்த தலைவர்களை எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்கள பகடி பொருளாவே பார்த்தாங்கன்னா, வைகோவின் வரலாறு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், வைகோவின் வரலாறு தெரிந்தவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும், வைகோவின் வரலாறு தெரியாதவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். வைகோனா இப்படிதான் அப்படின்னு ஒரு இமேஜ் பில்ட் ஆகுமா இல்லையா? அந்த பொறுப்புணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். வெறும் வன்மோ, வியூஸு, ட்ரெண்டிங்கு, வைரலு இதுக்காக மட்டுமே நீங்கள் கண்டென்ட் போடுபவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை தவிர்த்துருங்க. நீங்கள் தாராளமாக உங்கள் ஸ்டைலில் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருங்க. அதே நேரத்தில் தமிழ் சமுதாயத்தின் விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு சின்ன தூதுவனாக நீங்கள் இருங்க. நகைச்சுவையை பேசுங்க, நல்லதை பேசுங்க, நாட்டுக்காக பேசுங்க. மக்கள் உங்களை இப்போது வைத்திருக்கும் உயரத்தை விட மிக அதிக உயரத்தில் வைப்பார்கள். அந்த கூட்டத்தில் முதலாளாய் நானும் இருப்பேன் அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். நீங்க நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, யாருமே அதை மறுக்கல. எந்த ஒரு தனிநபரையோ எந்த ஒரு குழுவின் மத நம்பிக்கையோ நீங்க அடிக்கடி சீன்றீங்க. அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பரிதாபங்கள் பல காலம் நீடித்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.